ஒரு சபை என்று கூடுகிற ஒரு இடத்துல நீ நல்ல காசு கொடுக்கறவன முன்னாடியும் காசு கொடுக்காதவன பின்னாடியும் நீ கொண்டு வந்த அப்படின்னா அப்போ நீ வந்து பேதகத்தை விரும்புற, தகாத சிந்தையோட நடக்கிறேன்னு சொல்லு. இப்போ நான் பவுன்சரா வந்தேன்னா கான்சர்ட்ஸ்க்கு எல்லாம் போயிருக்கிறேன். அப்போ அங்க பார்க்கும்பொழுது இந்த மாடல் தான் இருக்கும். இது உலகத்தானோட மாடல். நிறைய காசு கொடுக்குறவன நீ முன்னாடியும் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், இது வந்து பிசினஸ் நோக்கத்தோட செய்யற ஒரு காரியத்தை போல இருக்குது. இப்ப நான் 50 லட்சம் போறேன்னா 1 crore எடுக்கணும். இதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னும் பொழுது யோசிச்சு பாருங்க. அப்போ இது பிசினஸா, இது ஊழியமா? அப்போ கான்சர்ட்ஸ் நீங்க நடத்துனீங்க. முன்னாடி எல்லாம் குரூசைட்ஸ் நிறைய நடக்கும். சுவிசேஷத்துல தாகமா ₹1 செலவு இல்லாம வந்து நடத்தப்படுகிற கூட்டங்கள் வந்து இருக்குது. அதுதான் ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச மாடலை தவிர கான்செப்ட்ஸ் ஆர் நாட் பிப்ளிக்கல். எது வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்குது? நீங்க என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அப்போஸ்தலர்கள் யாருமே இந்த பாட்டு ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. சத்தியத்தை மாத்திரம் தைரியமே பிரசங்கித்தார்கள். பகைக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா